சனி ஞாயிறு நான் என்ன செய்யணுங்கிறத பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கிற பிரகாரமாக அந்த காலத்தை நான் அறியணும். ஆண்டவரே, ராஜாக்கள் எல்லாம் மறு வருஷம் யுத்தத்திற்கு புறப்படும் காலம், யுத்தத்திற்கு புறப்பட்டு போக வேண்டிய காலத்தில் எல்லாரையும் அனுப்பிட்டு வீட்டில் இருந்ததுனால ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை விட்டு வழி விலகி போயிட்டார். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்கிற சாட்சி கொடுத்த அந்த வார்த்தைக்கு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை உருவாயிச்சப்பா. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணோமா? நாட்களை குறித்து, நிமிஷத்தை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். கடைசி காலம் எப்படி இருக்கும்? நாட்கள் எல்லாம் பொல்லாதவைகளாக தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவரே, அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள அந்த நோவா உத்தமனாய் இருந்தார். ஆண்டவரே, தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார். இந்த கிருபையை எனக்கும் தாங்க ஆண்டவரே, எனக்கும் தாங்க. நான் எங்க போகணும், எங்க நிக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, பரிசுத்த ஆவியானவரே நாட்கள் எல்லாம் ஆண்டவரே. தாவீது அதுக்கு பிறகு சொல்றாரு, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நீங்க எல்லா காலங்களையும் எல்லா நாட்கள்லையும் நீங்க எப்படி நடத்த சித்தமா வைத்திருக்கிறீரோ அப்படியே எங்களை நடத்துங்கப்பா, அப்படியே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நாட்கள் எல்லாம் பொல்லாதவர்களாயிருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நாட்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து சரியான அந்த நாட்களுக்குள்ள அந்த சரியா காலத்தை பயன்படுத்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு மூலம் ஜெபங்கள் எழுப்புதாவே. ஆமென்.